வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போது சமீப காலத்தில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு என்னுடைய இருதய இரத்த குழாய்கள் பல இடங்களில் அடைப்பு இருக்குது, அதனால் அதற்கு பைபாஸ் சர்ஜரியும் பண்ணலாம் அல்லது மல்டிபிள் ஸ்டென்டிங் அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது அறுவை சிகிச்சை இல்லாத முறையும் செய்யலாம்னு சொன்னாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், பொதுவாக பல இடங்களில் அடைப்புகள் இருக்கிறது அப்படின்னா அறுவை சிகிச்சையே வேண்டாம் என்று முடிவு செய்கின்ற நபர்களுக்கு அவங்களுக்கு இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி முறையானது சால சிறந்தது. 3, 4, ஈவன் 5 ஸ்டென்ட்டுகள், அதுக்கு மேலேயும் ஸ்டென்ட்டுகள் எல்லாம் போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாக என்னென்னா, இந்த மாதிரி அறுவை சிகிச்சை இல்லாமல் பல அடைப்புகளை ஸ்டென்ட்டுகள் மூலம் அறுவை சிகிச்சை தவிர்க்கும் பொழுது அவர்களுக்கு திரும்ப அந்த அடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அதிகம். அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மல்டிபிள் பிளாக்ஸ் இருந்தால் தாராளமாக ஆஞ்சியோபிளாஸ்டி மூலம் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு திரும்ப அந்த அடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 20% 25% திரும்ப வரலாம் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, பொதுவாக அறுவை சிகிச்சை அல்லது பைபாஸ் சர்ஜரி செய்யும் பொழுது அப்படி திரும்ப அந்த அடைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக நல்ல முறையில் பைபாஸ் சர்ஜரி செய்தால் திரும்ப வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதனால் இதுதான் பெட்டர், அதுதான் பெட்டர் அப்படின்ட்டு சொல்கிறது மிக கடினம் சில சமயங்களில். அதற்கு நம்முடைய விஞ்ஞானபூர்வமான சில ஸ்டடீஸ் கூட இருக்குது. அதனால் பொதுவாக அந்த சிகிச்சைக்குரிய நபர் ஆணா பெண்ணா, அவருடைய வயது, அந்த அடைப்பு இருக்கும் இடம், சர்க்கரை இருக்கிறதா இல்லையா போன்ற பலவிதமான காரணிகளையும் உள்ள வைத்து இதை சீர்தூக்கி பார்த்து இது பெட்டர் அது பெட்டர்னு சொல்ல முடியும். அதனால் இது அவ்வளவு எளிதாக இதுதான் பெட்டர், சர்ஜரி தான் பெட்டர், ஆஞ்சியோபிளாஸ்டி தான் பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமாக பல அடைப்புகள் இருந்தால் 1 அல்லது 2 சில அடைப்புகள் பல சமயங்களில் பைபாஸ் சர்ஜரியை விட ஆஞ்சியோபிளாஸ்டி பெட்டர். ஓகேயா? வணக்கம்.